தந்தை, மைந்தன், தூய ஆவியருக்கே மாட்சிமையும் புகழும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயத்தின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த தூய திருத்தொழுகையிலே ஜபத்தோடு பங்கு பெறுகின்ற இறை மக்களாகிய உங்கள் யாவரையும் மிகுந்த அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நாம் இணைந்து ஆற்றல் நிறைந்த ஆண்டவரை தொழுவோமாக. அறிவே மெய்ஞான ஒளிவே விநாடரசே அநாதி முதலே குறியாறு நாலு நெறியாறு நாலு குணதேவ தேவ சொருபி வெறியாடு பேயின் முறிக்காரனான வெறியாடு பேயின் முறிக்காரனான் வினையேனை ஆளும் மனுவாய் மறியேறி மேவும் குருவே சுநாதர் மறியேறி மேவும் குருவே சுநாதர் வரவேணும் எந்த நகமே வரவேணும் எந்த நகமே. உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன்னிலையில் வாருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் திருப்பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஜெபம் செய்வோமாக. அற்புதமானவராக, அதிசயமானவராக, எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் அன்பு தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பனுடைய தெய்வீக கிருபை எங்கள் வாழ்வில் நிறைவாய் தங்கியிருந்து எங்களை சூழ்ந்து நெருக்குகிற பலவிதமான இன்னல்கள், தீமைகள், வியாதியின் கொடூரங்கள் இவைகளுக்கு விலக்கி பாதுகாத்து வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவித்து ஆச்சரியமாய் வழி நடத்துகிற உம்முடைய பேராற்றலை எண்ணி உள்ளம் மகிழ்ந்து நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தையே, எங்கள் பாசத்துக்குரிய பேராயர் அவர்களுடைய தலைமையின் கீழ் நடைபெறுகின்ற இந்த திருத்தொழுகையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தந்தருளும்படியாய் மன்றாடுகிறோம். பயபக்தியோடு உம்முடைய பரிசுத்தமான பாதப்படியிலே அமர்ந்து ஆண்டுடைய இன்ப முகத்தை நோக்கி பார்க்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள், அன்று பக்தனாகிய ஏசாயா ஆலயத்தில் வருகை தந்த பொழுது தெய்வீக மாட்சிமையை கண்டு உம்மை மாட்சிமைப்படுத்தினது போன்று எங்கள் அன்பு பிள்ளைகளும் தெய்வீக மாட்சிமையை கண்டு உணரவும் தங்களை முழுமையாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து செல்லவும் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல தந்தையே, ஆமீன். கடவுளின் திருப்பெயர் மாட்சிமைப்படும்படியாக நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ பாமாலையில் 454வது பாடலை பாடுவோமாக.
இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. பாடல் எண் 454. இயேசுவின் அன்பில் மூழ்கவும் நேசத்தின் ஆழம் பார்க்கவும் இன்னமும் தீரா வாஞ்சையே என்னில் உண்டாகுகின்றதே. ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின் நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் சொல்லும் சித்தமும் ஆசையுள்ளோனாய் செய்யவும் தேவவத்தாசை நம்புவேன். ஆவியின் பேரில் சாருவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின் நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். நாதரின் இன்ப சத்தமும் வேதத்தில் கேட்டு நித்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன். நீதியின் பாதை செல்லுவேன். ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின் நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். இயேசுவின் ராஜரீகமும் ஆசித்த மாசெங்கோன்மையும் விண்ணிலே தோன்றும் வண்ணமாய் மண்ணில் உண்டாகும் மேன்மையாய் ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின் நேசம் இன்னும் என் மேலும் வாஞ்சிப்பேன் உன்னத அன்பை போற்றுவேன். நாம் இணைந்து படிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி
அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக படியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொடியவர் தம் வழிகளையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை நல்குவாராக. நாம் யாவரும் முழந்தாளிட்டு நம் குறைகளை அறிக்கை செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பான இறை மக்களே, நான் தூயவர், நீங்களும் தூயவராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவரை பரிசுத்த உள்ளத்தோடு தொழும்படியாய் அவர் பாதப்படியிலே வருகை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகள், நாம் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான முறைமையிலே அமைந்திட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமான புனிதமான ஒரு நல் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களிலே நாம் விரும்பாத தீமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தூய பவுல் அடிகளார் குறிப்பிடுகிற பொழுது, நான் நன்மையை செய்வதற்கு விரும்புகின்றேன், என்னால் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாது தீமையையே செய்கிறேன், என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே அதற்கு காரணம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்விலும் நன்மை செய்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் ஆண்டவர் தந்தும், நன்மை செய்யாதவர்களாய் வாழ்விலே நடந்து கொண்ட நேரங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்புக்காக
மன்றாடுவோம். இரக்கத்தை சிநேகி என திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ஏழைகள் பால் தேவையில் இருக்கிற மக்களுக்காக வறுமை நிலையில் வாழ்கிற மக்களை கண்டும் காணாதவர்களாய் நம்முடைய வாழ்வினை நடந்து கொண்ட நேரங்கள், ஆண்டவருக்கு எதிராக செய்த பாவச் செயல்கள் என்பதை எண்ணி பார்ப்போம். உன்னை போல் பிறனையும் நேசி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமும் பல நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் நாம் பிறரை மதிக்கவும் நேசிக்கவும் தவறியவர்களாய் பாச உணர்வுடன் செயல்படுவதற்கு பதிலாக கசப்புணர்வோடு வெறுப்புணர்ச்சியோடு அவர்களை பார்த்த தன்மைகள், நாம் ஆண்டவருக்கு எதிராக செய்த தீமைகள் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான அழைப்பினை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்று ஆண்டவரை பின்தொடர்ந்தவர் தூய பேதுரு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின் சென்றவர். ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஆண்டவரோடு கூட நடந்தவர். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்தொடர்வேன் என்று கூறியவர். எல்லோரும் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று சொன்னவர். இயேசு கைது செய்யப்பட்ட நிலைமையில், இயேசுவின் வாழ்விலே பாடுகள் சூழ்ந்து கொண்ட நேரங்களில் ஆண்டவரை விட்டு விலகி மறுதலித்தவராய் காணப்பட்டார். அன்பானவர்களே, இந்த பேதுருவை போன்று நாமும் பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய், ஆண்டவரை புறக்கணித்தவர்களாய், ஆண்டவரை மறுதலித்தவர்களாய் நடந்து கொண்ட நேரங்கள் உண்டு. நான் ஆண்டவருக்காகவே வாழ்வேன் என்று சொல்லி பல நேரங்களிலே உறுதிமொழிகளை ஏற்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தின் பலவிதமான சிற்றின்பங்கள், கவலைகள், நெருக்கங்கள், பாடுகள் நம்மை சந்திக்கிற பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம் அல்லவா? தன் பாவ நிலைமையை உணர்ந்து பார்த்து பேதுரு மனம் கசந்து அழுத போது நமது அருமை இரட்சகராகிய இயேசு கடற்கரையில் தம் அன்பு பிள்ளைகளை நாடி வந்தார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் அவரை பார்த்து கரிசனையோடு கேட்டார். அந்த நேரத்திலே பேதுரு, ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாரே. அதே போன்று நமது அருமை இரட்சகராகிய நாமம் ஆண்டவரும் அதே போன்று அருமை இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, நீ என்னில் அன்பு கூறுகின்றாயா, என்னை முழுமையாய் நேசிக்கின்றாயா
என்று சொல்லி தன்னுடைய அன்பு கரங்களை விரித்தவராய் இன்றும் நம்மை பார்த்து கேட்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தவர்களாய், ஆண்டவரே, உம்மை விட்டு பின்வாங்கி சென்ற நிலைமையில் காணப்படுகின்ற உம்முடைய பிள்ளையாகிய நான் உம்முடைய திருமுகத்தையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா, என்னில் காணப்படுகின்ற பாவ அழுக்கை நீக்கி என்னை தூய்மைப்படுத்துகின்ற ராஜா, என் மீறுதல்களை விட்டு விடுவதற்கு உதவி செய்யும். இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நான் விடுபட்டு உம்மோடு நெருங்கி வாழ்வதற்குரிய இனிய ஆற்றலை தந்து என்னை ஆசீர்வதியும். அப்பா, உம் கல்வாரியின் திரு இரத்தத்தினாலே என்னை கழுவி தூய்மைப்படுத்தும் ராஜா என்று சொல்லி நம்மை முற்றிலும் தாழ்த்தியவர்களாய் ஆண்டுடைய இன்ப சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் தேவ அன்பை வேதம் கூறி கண்டு உணர்ந்தேன், இரத்தம் சிந்தி என்னை மீட்டேன், மீட்பை அறிந்தேன் என்ற பாடலை பாடி நம் குறைகளை அறிக்கை செய்வோம். தேவ அன்பை வேதம் கூற கண்டு உணர்ந்தேன், இரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பை அறிந்தேன், எந்தன் பாவம் யாவும் தீர்க்க இயேசு மரித்தார், அன்பு பொங்கி ஊழியம் செய்ய பலன் கொடுப்பார், தேவமைந்தன் இரத்தம் ஓட செய்த காரணம், ஆணி ஈட்டி இவை அல்ல எந்த அக்கிரமம், எந்த பாவம் யாவும் தீர்க்க இயேசு மரித்தார், அன்பு பொங்கி ஊழியம் செய்ய பலன் கொடுப்பார், எந்தன் பாவம் யாவும் தீர்க்க இயேசு மரித்தார், அன்பு பொங்கி ஊழியம் செய்ய பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே உண்மையான மனசாட்சியோடும் தெளிந்த புத்தியோடும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருந்தோம் என்றால் ஆண்டவர் அருளுகின்ற பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர்களால் நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிறுத்தியும் கட்டளை வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தவிர பரிசுத்த ஆவியானவரின் தேர்தலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஆனந்தம் என்னுள்ளில், இயேசுவின் கீதம் என்னில், என்னில் அன்பு கூர்ந்தாரே, சிலுவையில் எனக்காய் மரித்தாரே, வெற்றி வாழ்வை தந்தாரே, என் ஆனந்தம். ஆனந்தம் என்னுள்ளில், இயேசுவின் கீதம் என்னில், என்னில் அன்பு கூர்ந்தாரே, சிலுவையில் எனக்காய் மரித்தாரே, வெற்றி வாழ்வை தந்தாரே, என் ஆனந்தம். பாவ மன்னிப்பின் உறுதியை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கிற நன்மைகளுக்காக நன்றி பலிகளை ஏறெடுப்போம். மார்ச் மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் நிறைவடைகிற வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிற கொடிய பலவீனங்களின் அச்சுறுத்தல்கள், அவற்றினாலே நோய்வாய்ப்பற்றும்
தனிமைப்படுத்தப்பட்டும் வேலைகள் இழந்து போயும் வாழ்விலே துன்பங்களை அனுபவித்து கொண்டும் அநேக மக்கள் பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணின் இமைகள் கருவிழிகளை பாதுகாப்பது போல கர்த்தர் நம்முடைய வாழ்விலே தந்து வருகிற மிக பெரிதான பாதுகாவல், மேகஸ்தம்பமாய் அக்கினி மதிலாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற வழிநடத்துதல்கள், இவற்றை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இந்த கொடிய பலவீன நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை மக்களுக்காய் அர்ப்பணித்து பணிபுரிகின்ற மருத்துவ அறிஞர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், பாதுகாப்பு பணி செய்கின்ற காவலர்கள், இன்னும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற மக்கள், தொண்டு நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், இவர்களுடைய நல்ல திட்டங்கள், தீர்மானங்கள், செயல்கள் ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொண்டு பயங்கள் மாறி நல்ல பலத்தோடு நல்ல பணிகளை செய்து வருகின்ற நல்ல தன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர், குமரி பேராயம், நம்முடைய பேராயர், திருச்சபைகள், போதகர்கள், தொண்டு நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், இன்னும் ஆண்டவர் தந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள், குறிப்பாக ஆலயங்கள் திறக்கப்படாவிட்டாலும் ஒலி ஊடகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு தந்து வருகின்ற வார்த்தைகள், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளையும் தங்களுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் தம்முடைய மக்கள் மூலமாய் நம்முடைய வாழ்விற்கு தந்து சோர்ந்து போயிருக்கிற நம்மை பலப்படுத்தி தீமைகள் நம்மை அண்டாதபடிக்கு அவர்களுடைய ஜெபங்கள் நம்மை பலப்படுத்துகின்ற அனுபவங்கள், இவற்றை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கின்ற இயற்கை வளங்கள், அவைகள் நமக்கு தந்து வருகின்ற அருட்கொடைகள், நாம் பண்படுத்த ஒப்புவிக்கப்பட்டோம். ஒருவேளைகளில் புண்படுத்தப்பட்ட அனுபவங்கள் உருவானாலும் இயற்கை நம்மை பாதுகாக்கிறது. உணவு, உறைவிடம், வாழ்வதற்குரிய ஆதாரங்கள், இவைகளை தந்து பாதுகாக்கிறது. அவற்றுக்காக ஆண்டவர் செய்து வருகின்ற மிகப்பெரிய கிருபைகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். அரசன் தாவீது அனைத்து சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார். எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை துதிப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே பழக்கமாக்கி கொண்டார். உயர்வுகளை, மேன்மைகளை, அரியணையில் அமர்கிற அனுபவங்களை வாழ்விலே சொந்தமாக்கி கொண்டார். நம்முடைய முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாய் ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி, இணைந்து பாடுவோம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்று ரெண்டு என்றல்ல தேவன் தந்த நன்மைகள்
கோடியாகுமே. ஒன்று ரெண்டு என்றல்ல, நீ செலுத்தும் நன்மைகள் கோடியாகட்டும். அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்துமாவை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே ஸ்தோத்தரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தின நாம் அவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறையின் பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனங்கள் 1-9 அடங்கிய திருவார்த்தைகள். எசேக்கியேல் 33வது அதிகாரம் வசனங்கள் 1-9 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தபலியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால், அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பவைகளே. இறை நாமம் மாட்சிமை அடைவதாக. வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல
கனி தருவார். சத்திய வேதம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஓருடைய இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருக்கே மாட்சிமையும் மகிமையும் கனமும் நன்றியும் உண்டாவதாக. பரிசுத்தமான இந்த தொழுகையில் இறை செய்தியளிக்க வாய்ப்பு அருளிய கனம் பேராயர் மற்றும் துறை சார்ந்த உடன் போதகர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இன்று தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி பெந்தேகோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்திலே நாம் தியானிக்க வேண்டிய பொருள் அருட்பொழிவு திருப்பணி, ஆர்டைன் மினிஸ்ட்ரி. அருட்பொழிவு திருப்பணி என்பது இறைவனால் இயக்கப்படுகின்ற இறைப்பணி. இறை ஆற்றலால், இறை பலத்தால், இறை ஞானத்தால் இயங்கிக் கொண்டிருக்கும் புனித இறைப்பணி. இந்த கனமான பணியை யாரும் மனித ஆற்றலால், ஞானத்தால் செய்துவிட முடியாது. இறை பணியாளர் ஜான் வெஸ்லி அவர்கள் அருட்பொழிவு திருப்பணி என்பது முற்றிலும் ஆவியானவரின் ஆற்றல் பணி என்கிறார். இன்று நாம் இறைவன் எப்படி எசேக்கியேல் இறைவாக்கினரை அருள்பொழிவு திருப்பணியில் இயக்குகிறார், ஆற்றல் படுத்துகிறார் என்பதை தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். Son of man, I have appointed you as a watchman for the people of Israel. எசேக்கியேல் இறைவாக்கினரின் காவல் பணி சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு அருளப்பட்ட அருள் பணி. பாபிலோனிய பேரரசு 3 தடவை யூதர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை சிறைப்படுத்தியது. முதல் தாக்குதல் கிமு 605 நடந்தது. அப்பொழுது சிறைப்பிடித்தவர்களில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போன்றவர்கள் முக்கியமானவர்கள். இரண்டாவது தாக்குதல் கிமு 597 யோயாக்கீம் ராஜாவின் காலத்தில் நடந்தது. அப்பொழுதுதான் எசேக்கியேல் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வரப்படுகிறார். மூன்றாவது தாக்குதல் கிமு 586 நடந்தது. இது மிக கொடூரமான தாக்குதல். ஏனென்றால் எருசலேம் ஆலயம் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்ட தாக்குதல். ஆலயத்திலிருந்த பொன், வெள்ளி பாத்திரங்கள், பரிசுத்த பொருட்கள், இன்னும் ஆலய சம்பந்தமான எல்லா நன்மைகளும் சூறையாடப்பட்ட மிக கொடூர தாக்குதல். இச்சூழலில் நீங்கள் ஏன் சிறைப்படுத்தப்பட்டீர்கள், ஏன் ஆலயம் இடிக்கப்பட்டது என்பதை உணர்த்தவும் மக்களை மனம் திரும்பச் செய்யவும் எசேக்கியேல் இறைவாக்கினரை இறைவன் காவலாளனாக நியமிக்கிறார். எசேக்கியேல் என்பதின் பொருள் கடவுள் வலிமைப்படுத்தி இருக்கிறார். God has strengthened என்பதாகும். இறைவன் அருள்பொழிவு திருப்பணியில் பலனாய் இருக்கிறார் என்பதை இந்த இறைவாக்கு நூலில் எசேக்கியேல் மிக தெளிவாக விளக்குகிறார். முதலாவதாக அருள்பொழிவு திருப்பணி ஒரு காவல் பணி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதியிலே நாம் அதை காண்கிறோம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன்.
தேவனுடைய நகரமாகிய எருசலேமிலே ராஜாவின் அரண்மனையையும் நகரத்தையும் சுற்றிலும் அலங்கம் இருந்தது. இந்த அலங்கத்திற்கு 12 வாசல்கள் உண்டு. ஒவ்வொரு வாசல்களின் மேலும் உயர்ந்த கோபுரங்கள் இருக்கும். இந்த உயர்ந்த கோபுரத்தின் உச்சியில் நிற்பவர்கள்தான் காவற்காரர்கள். இவர்கள் ஜாமக்காரர் என்றும் அழைக்கப்பட்டார்கள். கோபுரத்தின் உச்சியில் நிற்க எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. ராஜாவுக்கு விசுவாசமானவராக இருக்க வேண்டும். தேசத்தின் மேல் மதிப்பும் மரியாதையும் உள்ளவனாக இருக்க வேண்டும். துன்பத்தை தாங்கிக் கொள்கின்ற சகிப்புத்தன்மை நிறைந்தவனாக இருக்க வேண்டும். என் உயிர் போனாலும் போகட்டும், ஆனால் ராஜாவும் தேசமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளவனாக இருந்தால்தான் கோபுரத்தின் உச்சியில் நின்று காவற்பணியை செய்ய முடியும். ஆகவே காவல் பணி என்பது தன்னலத்திற்கு உரியது அல்ல. என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னை காவலாளனாக அழைத்த இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் நான் துரோகம் செய்யக்கூடாது என்பதை தினம் தினம் நான் உணர வேண்டும். தினம் தினம் அதை நான் புதுப்பித்து கொள்ள வேண்டும். இயற்கை எழில் பொங்கும் ஏதேன் தோட்டத்தில் இறைவன் மனிதனுக்கு கொடுத்த முதல் பணி காவல் பணிதான். அதை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆனால் ஆதாம் தன் எஜமானாகிய இறைவனுக்கு உண்மையான காவல் பணி செய்யவில்லை. ஆகவே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறான். காவல் பணியில் உண்மை, நேர்மை, விசுவாசம் ஆகியவைகள் உயிருக்கு ஒப்பானவைகள். திரும்ப தோட்டத்தில் நுழைவது என்பது கனவிலும் இயலாத ஒன்று. காரணம், இறைவன் சுடரொளி பட்டயத்தை வைத்துவிட்டார். நுழைந்தால் தலை போய்விடும் என்ற பரிதாபமான நிலை. ஆகவே அருள்பொழி பணியாளர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் என்னை இறைப்பணிக்கு ஆற்றல் படுத்துகிறார், இயக்குகிறார் என்பதை அறிந்து உண்மையோடும் விசுவாசத்தோடும் அர்ப்பணிப்போடும் இறைப்பணி ஆற்றுவது மிக மிக அவசியம் என்பதை உணர வேண்டும். இரண்டாவதாக, அருட்பொழிவு திருப்பணி விழித்திருக்கும் பணி. காவல் பணியில் மிக மிக முக்கியமானது விழித்திருத்தல். கோட்டையை பாதுகாக்க கோபுரத்தின் மேல் நின்று கொண்டிருக்கின்ற காவற்காரன் விழித்திருக்க வேண்டும். தூங்கினால் எதிரே களை விதைத்து விடுவான். கோபுரத்தின் உச்சியில் எக்காலத்தை பிடித்து கொண்டு நிற்பவன் கூர்மையான கண் பார்வை உடையவனாக இருக்க வேண்டும். இரவிலே அவன் விழித்திருக்க வேண்டும். தூரத்தில் வருகின்ற போதே எதிரியை அவன் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி என்றால்தான் எதிரி வருகிறான், ஆபத்து வருகிறது என்பதை அவன் அறிவிக்க எக்காலத்தை ஊதி மக்களுக்கு எச்சரிப்பு ஒலி கொடுக்க முடியும். எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட மக்கள் அப்போதுதான் எதிரியை தாக்க அவர்கள் முன்வர முடியும். ஆகவே விழித்திருக்கும் பணி மிக மிக முக்கியமான ஒன்று. காவல் பணியில் இருப்பவன் கூர்மையான கேட்கும் திறன் பெற்றிருப்பவனாக இருக்க வேண்டும். கூர்மையான காது அவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. ஒருவர் தன்னிடத்தில் வந்து சொல்லுவதற்கு முன்பதாக அதை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல், புத்தி கூர்மை அவனுக்கு இருக்க வேண்டும். ஆகவே காவல் பணி செய்கின்ற காவற்காரன் ஒருவர் சொல்லி செய்கின்றவனாக இருக்கக்கூடாது. அவனே கடவுளாலே இயங்குகின்றேன் என்பதை அறிய வேண்டும். நான் அல்ல இயங்கிக் கொண்டிருப்பது, இறைவனே என்னை இந்த காவல் பணியில் இயக்குகிறார், இறைவனே என்னை பயன்படுத்துகிறார்,
இறைவனே என்னை ஆற்றல் படுத்துகிறார் என்பதை அவன் அறிந்து மிக துல்லியமாக, மிக நேர்மையாக, மிக திறமையாக மக்களுக்கு ஆபத்து வருகிறது என்பதை எச்சரிக்கின்றவனாக அவன் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்கள். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதுமில்லை, தூங்குகிறதுமில்லை என்பதை நாம் அறிகின்றோம். இறைவன் மிகப்பெரிய காவலாளர். 24 மணி நேரமும் உலகை காவல் காக்கின்ற மிகப்பெரிய உன்னத விழித்திருக்கும் இறைப்பணியை அவர் செய்கிறார். இறைவன் நம்மை விழித்திருக்க ஆற்றல் படுத்துகின்றார். சுறுசுறுப்போடு ஓடி ஆடி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பு பணிக்கு இறைவன் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு காவலாளன் ஒருபோதுமே மறந்துவிடவே முடியாது. கிமு 259 முதல் 210 வரை சீனாவை ஆட்சி செய்த முதல் பேரரசர் ஷி ஹவாங்டி எதிரிகள் தங்கள் நாட்டை தாக்காதபடி 400 மைல் நீளத்தில் பெரும் சுவர் ஒன்றை கட்டினார். ஆனால் கிபி 1644 மஞ்சூரியர்கள் இந்த சுவரை தகர்த்து விட்டார்கள், சீனாவை அழித்து விட்டார்கள். காரணம், காவல் பணி செய்த ஒரு தளபதி எதிரிகளுக்கு இரகசியமாக கதவை திறந்து விட்டார். எதிரிகள் அவரை நயம் காட்டி தந்திரமாய் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஆகவே பெரும் துன்பம், பெரும் அழிவு ஏற்பட்டு விட்டது. ஆகவே காவல் பணியாளர்கள் மனிதனுக்கல்ல நாம் ஊழியம் செய்வது, இறைவனுக்காக நான் பணி செய்கின்றேன். எந்த மனிதனும் என்னை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. மனிதன் எனக்கு கொடுக்கின்ற விலை மிக அற்பமான விலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு தருகிற விலையோ, நான் உண்மையாக கடவுளுக்கு பயந்து விழித்திருந்து இறைப்பணி ஆற்றுகின்ற போது இறைவன் என்னையும் என் பிள்ளைகளையும் அவர் தழைக்க பண்ணுகிறார். ஒரு வருடமல்ல, 2 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை மட்டும் என் குடும்பத்தை தழைக்க பண்ணுகின்ற மிகப்பெரிய பரிசு. ஆனால் இன்று காவல் பணி செய்கின்ற காவலர்களும் இறை பணியாளர்களும் அற்பத்தனமான காரியங்களுக்காக விலை போகின்றதை நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். சின்ன காரியத்திற்காக விலை போகின்ற போது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய துன்பம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்காக விழித்திருந்து ஞானத்தோடு, திறமையோடு, உற்சாகத்தோடு, கரிசனையோடு அருள்பணியாற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். 3வதாக அருள்பொழிவு திருப்பணி என்பது எச்சரிப்பின் பணி. ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை பார்க்கின்றோம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன் என்ற ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆகவே காவற்காரனுடைய இறைப்பணி, அருள்பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிர்விசாரமாக நாம் நம்முடைய பணியிலே இருக்கின்ற போது இரத்த பழிக்கு நாம் இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது மிக மிக அவசியம், மிக மிக முக்கியமானது என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இரத்த பழிக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த பாரமான உணர்வு ஒவ்வொரு இறை பணியாளரிடமும் நிச்சயமாக அமைந்திருக்க வேண்டும். எச்சரிப்பின் பணி செய்வது மிக மிக கடினமான பணிதான். ஆனாலும் என்னுடைய பலத்தால் அதை செய்துவிட முடியாது. நான் மிக
சாதாரணமான ஒரு பணியாளன்தான். ஆனால் என்னை இந்த பணிக்கு அழைத்து என்னிடத்திலே இந்த காவல் பணியின் அதிகாரத்தை ஒப்புவித்த இறைவனோ அவர் ஒளிமயமானவர். அவர் சர்வ வல்லமை நிரம்பியவர். சர்வ அதிகாரமும் சர்வ ஆற்றலும் இரும்பு தூளானவர். அவரை எதிர்க்க எந்த மனித சக்தியாலும் இயலாது. ஆகவே என்னை இயக்குகிறவர் இறைவன் என்பதை காவலாளன் உணர்கின்றான். என்னை பணி செய்ய தூண்டுகின்றவர் மகா வல்லமை நிறைந்த கடவுள் என்பதை அவன் உணர்ந்து இறை ஆற்றலை அவன் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் துணிச்சலோடும் வெளிப்படுத்துகின்றான். எசேக்கியேல் இறைவாக்காளன் அதைத்தான் அந்த மக்களுக்கு செய்கின்றார். மக்களை கடவுள் சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து கடுகளவும் திரும்பாதபடி மிக நேர்மையாக கடவுளின் எச்சரிப்பின் பணியை அவர் செய்கின்றார். இந்த எச்சரிப்பின் வார்த்தை எப்படிப்பட்டவர்களுக்கு அருளப்படுகிறது என்பதை இறைவன் எசேக்கியேலுக்கு காட்டுகின்றார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, கலக ஜாதியாகிய இஸ்ரவேலருக்கு உன்னை நான் காவலாளனாக வைக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, கலகமும் முரட்டாட்டமும் உள்ள இதயமும் உள்ளவர்களுக்கு உன்னை நான் அனுப்புகிறேன். கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு மத்தியிலே நான் உன்னை எச்சரிக்க அனுப்புகிறேன். ஆகவே நீ கடினமான சவால்களை சந்திக்க வேண்டி வரும். கடினமான துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டி வரும். பெரிய இடர்பாடுகள் உனக்கு ஏற்படலாம். உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனாலும் நீ பயப்பட வேண்டாம். உன்னை இயக்குகிறவர் நான் அல்லவா என்பதை நீ உணர்ந்து எனக்காக நீ இறைப்பணியாற்றி மக்களை எச்சரித்து, ஏன் கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, ஏன் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு இந்த துன்பம் என்பதை நீ அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தி காட்ட வேண்டும் என்று இறைவன் எசேக்கியேலை தூண்டுகிறார். இறை வார்த்தையிலிருந்து கடுகளவும் பிரளாமல் மிக உண்மையோடு மிக தூய்மையோடு எந்த துன்பம் வந்தாலும் அதை நான் என் இறைவனுக்காக தாங்கிக் கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்போடு தூய்மையான அருட்பணி ஆற்றுகிறார் தீர்க்கன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இறைப்பணியாளர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலம் கொடூரமான கொள்ளை நோய் நிறைந்த ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் காவற்காரர்கள், ஒருவருக்கு ஒருவர் நாம் காவலாளிகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொடிய நோய் தொற்று பரவாதபடி நம்மை பாதுகாத்து கொள்வதும் நம்மை தனிமைப்படுத்தி கொள்வதும், இந்த நோய் யாருக்கும் பரவாதபடி பாதுகாப்பதும் நாம் ஒவ்வொரு மேல் விழுந்த மிக மிக முக்கியமான காவல் பணி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே தன் சகோதரனை கொலை செய்த காயின் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று கேட்கின்றான். ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய அந்த காவல் பணியிலிருந்து அவன் விலகி செல்ல அதை உதாசீனமாக அவன் பயன்படுத்துகின்றான். கடவுள் அவனுக்கு நீ உன் சகோதரனுக்கு காவலாளிதான் என்பதை அவனுக்கு உணர்த்துகிறார். நான் எனக்கு மட்டும் காவலாளி அல்ல, என்னை சூழ்ந்து வருகின்ற சமூகம், நான் இணைந்திருக்கின்ற திருச்சபை, இறைமக்கள், என் குடும்பம் எல்லாவற்றிற்கும் நான் காவலாளி என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்காக தூய்மையான அருட்பணியாளர்களாக இறைப்பணி ஆற்றுவோம். ஆண்டவரே என்னை இயக்குகிறார் என்பதை உணருவோம். ஆண்டவர் இந்த இறை வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் கேட்டு அதன்படி நடந்து கொள்ள தீர்மானங்களை எடுத்துக்கொண்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் வகையிலே
அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை யாவரும் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தொருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனைகளிலே 409வது பாடல், உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினான் என்கிற 409வது கீர்த்தனை பாடல் இணைந்து பாடுவோம். உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. அந்த காரமே நின்றும் அருணோதயமே கண்டு வந்த நாள் முதற்கொண்டு வைத்தாயனக்குள் தொண்டு. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. வேதனத்தின் பொருட்டோ மேலவர் நிமித்தமே வெளியிட்டறிக்கை செய்யவோ உலகாதாயம் சுயநயம் அகிலத்துரிய புகழ் அடைந்து பிரகாசிக்கவோ ஓலி காலம் கழிக்க உலகோவி அடைந்தவன் நீதிக்கனை பலியாய் நேர்ந்து கொண்டுழைக்கேனோ. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. வேணல் குளிரை கண்டு மேவி மிகவருண்டு வெளியேறாதகம் அஞ்சினே. வேளை பான உணவு பிந்த பல பிணி வரும் என்று பயத்தாலே நிதம் அஞ்சினே. கானகம் மலை சென்று கடும் பனி குளிர் வென்று போனகம் நிறகன்று புவியில் உழைத்த இயேசு. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினானே. காடோ மாலை நதியோ கடலோ கடந்தலுக்கு கஸ்தி மிகவே அடைந்து ஊடல் பாடும் கவலை நோயும் பசியும் நீருமானமும் பகைவர் தீருட மோசமும்
கிறிஸ்துவுக்கு தகுந்த பானபலியாய் ஓடன் தன்னை ஒப்பித்தோன் உறுதியனக்கில்லையே உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பவினானே. வண்டி கூடைகள் ஜோடு வைத்தும் எனது கூடு மயங்கி ஆயர்ந்து வாடுதே. இனி என்றும் இருப்பிடத்தில் இருந்து பணி புரிய இசைத்தன் மனது நாடுதே. ஒன்றும் உதவியின்றி ஊரே அலைந்து சென்று நன்றே நீதம் புரிந்த நரனே பரனே இயேசு உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பவினானே. உந்தன் திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பவினானே. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகாரப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய இறை பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமல்ல இறைப்பணி ஆற்றுவது, உலகிலுள்ள ஒவ்வொருவரும் இறைப்பணியாளர்களே என்பதை ஆண்டவர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் பணிகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே எங்களை ஆற்றல் படுத்துகிற ஆண்டவரே, அன்றைய எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆற்றல் படுத்தி சக்திப்படுத்தி ஆண்டவரே சிறையிருப்பிலிருந்து அந்த மக்களுக்கு எவ்வளவு வல்லமையாக எவ்வளவு உற்சாகமாக இறைப்பணி செய்ய அவரை நீர் அதிகாரப்படுத்தினீர் ஆண்டவரே. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்காக இறைப்பணி ஆற்ற நீர் அழைக்கின்ற கிருபைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் கொடாக்கோடி துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. அருமையான உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தருளும். இந்த நாட்கள் கொடூரமான கொள்ளை நோய்கள் நிறைந்த காலங்களாக இருக்கிறது ஆண்டவரே. கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விலக்கி பாதுகாக்க அப்பா நீர் மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் ஆண்டவரே அந்த நோயின் தாக்கத்தை குறைக்க இயலவில்லை. ஆண்டவருடைய இரத்தம் ஆண்டவரே தேசமெங்கும் உலகமெங்கும் ஊற்றப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் இரத்தம் உலகமெங்கும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மிக விரைவாக அந்த கொள்ளை நோய் கட்டுப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. அதற்கான தடுப்பு மருந்து மிக விரைவாக கண்டுபிடிக்க ஆண்டவரே மருத்துவ விஞ்ஞானிகளை எழுப்ப நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறப்பா. என் தேவனாலே கூடாத காரியம் எதுவும் உண்டோ என்று நாங்கள் உணர்ந்து எங்கள் தேவனாலே எல்லாம் கூடும் என்று உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விரைவாக அந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவும் மிக விரைவாக அந்த நோய் முழுவதுமாக கட்டுப்படுத்தப்படக்கூடிய மேன்மையான அருள் நிலைகளை கடவுளீர் எங்களுக்கு அருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தங்கள் ஜீவனை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் கதறுதலோடும் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள் சுவாமி. கூக்குரலின் சத்தத்தை கேட்கிறவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து கோலாலும் தடியினாலும் தேற்றுகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஜீவ நன்மையை நீர் அருளி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கின்றவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள்
கொடா கொடி துதி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே கல்வி இழந்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி சாலைகள் இன்னும் கல்லூரிகள் மிக விரைவாக திறக்கப்படுவதற்கான அனுகூலங்களை ஆண்டவர் நீர் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. படித்து வேலையை இழந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. உயர் கல்விக்காக ஆயத்தப்படுகிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யார் இந்த கொடூர நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்து ஆண்டவரே நீர் பாதுகாத்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமையும் மாட்சிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மீது கிருபையாயிருப்பாராக. ஆண்டவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளிடுவாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட இன்றும் என்றும் இன்று சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, மனமகிழ்வான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். இல்லங்களிலிருந்து உம்மை தொழுது கொள்ளுகின்ற இச்சூழலிலே ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாக இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். கடவுளே, நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள விளைகின்ற ஒவ்வொரு காரியங்களில் ஆசீர்வதிக்கும்படியே செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித் துறையின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஞாயிறு பள்ளி பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து தம்முடைய செய்தியிலே பயன்படுத்திய ஓமைகளை குறித்து நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களில் குறிப்பிட்டுள்ள விலை உயர்ந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரியை குறித்து அந்த ஓமையை பற்றி நாம் பார்க்கலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். அதற்குரிய திருமுறை பகுதிகளை நாம் இப்பொழுது படிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல்
13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய திருமறை வசனங்கள். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகின்றான். தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய பாடலை படிப்போம். முதலில் அண்ணன் உங்களுக்கு அந்த பாடலை சொல்லித் தருவார்கள். இணைந்து நீங்கள் சத்தமாக சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள், நான் இப்போ உங்களுக்கு இந்த பாடலுக்கான வரிசைகளை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் சேர்ந்து என் கூட சொல்லுங்கள், சரியா? BIBLE பைபிள், BIBLE பைபிள். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். இப்போது ஒரு முறை இந்த பாடல் நாங்கள் பாடுறோம், நீங்கள் கவனிச்சுக்கோங்க, சரியா? BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். பிள்ளைகள், பாட்டு எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு தானே? சரி, ஒரு முறை கூட நாங்கள் பாடுறோம், நீங்களும் சேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியா? BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE. பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். பளிச்சுன்னு பளிச்சுன்னு மின்னும், முத்துக்கள் அழகாய் மின்னும், முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். வாசிப்பேன் வாசிப்பேன், தினமும் அதை நான் வாசிப்பேன். நேசிப்பேன் நேசிப்பேன், தினமும் அதை நான் நேசிப்பேன். சூப்பராக பாடினீங்க. சரி, இப்போது இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். அண்ணங்க இந்த பாடலுக்கான ஆக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் சத்தமாக பாடிட்டு இந்த ஆக்ஷனை கவனிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஆட போகிறோம், சரியா? BIBLE BIBLE Bible, BIBLE BIBLE Bible, BIBLE
BIBLE பைபிள் BIBLE BIBLE படிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும் முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம் படிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும் முத்துக்கள் அழகாய் பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம் வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். சரி, செய்கை சூப்பராக இருந்துச்சா? எல்லாரும் ஆடலாமா? சேர்ந்து எங்க கூட ஆடுறீங்களா? BIBLE BIBLE பைபிள் BIBLE BIBLE பைபிள் BIBLE BIBLE பைபிள் BIBLE BIBLE படிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும் முத்துக்கள் அழகை பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம் படிச்சுன்னு மின்னும் முத்துக்கள் அழகாய் மின்னும் முத்துக்கள் அழகாய் பார்க்கிலும் விலையேற பெற்றது வேதம் வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன் வாசிப்பேன் வாசிப்பேன் தினமும் அதை நான் வாசிப்பேன் நேசிப்பேன் நேசிப்பேன் தினமும் அதை நான் நேசிப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு படித்தோம், ஆக்ஷன் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருந்தோம்ல. இப்போ நம்ம ஒரு மைம் பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா?
அன்பு பிள்ளைகளே, இப்போ நாம் மைம் நிகழ்ச்சியை பார்த்தோம். அதிலே எஜமானர் ஒருவர் உலகிலே பணமும் ஆஸ்திகளும் தான் நமக்கு சொந்தம் முத்து என்று சொல்லி நினைத்து அநியாயமாக ஏழைகளை மிரட்டி துன்புறுத்தி அவை பணத்தை சேர்க்கின்றார். அவைகள் மன நிம்மதியை கொடுக்கும் என்று நினைத்தார். ஆனால் அதனாலே அவருக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லை. கடைசியாக ஆண்டவரை தேடுவதும் அவர் காட்டுகின்ற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதும் தான் விலையுயர்ந்த முத்து என்பதை உணர்ந்து அவர் தான் உயர்வானவைகள் என்று நினைத்திருந்தவைகளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தொடர்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் நாடுகின்றார். இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45, 46 ஆகிய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை விலையுயர்ந்த முத்தாக உருவகப்படுத்துகின்றார். வியாபாரி ஒருவர் தன்னிடத்திலிருந்த எல்லா விலையுயர்ந்த உடைமைகள், ஆஸ்திகள் இவைகளையெல்லாம் இழந்து, அதாவது விற்றுவிட்டு அந்த விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகின்றார். ஆம் அன்பு பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நம் சொந்தமாக்கி கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே, நாங்கள் ஒன்றும் சம்பாதிக்கவில்லையே, அப்போ நாங்கள் போய் எதை விற்பது, நாங்கள் எதை விடுவது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த விலை உயர்ந்த முத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தீய குணங்களை நாம் இழக்க வேண்டும். அதாவது பொய் பேசுவதை இழக்க வேண்டும், அதோடு கெட்ட வார்த்தை பேசுவதை இழக்க வேண்டும், பெரியவர்களை மதிக்காத தன்மையினை நாம் இழக்க வேண்டும், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்காத அந்த குணத்தை நாம் இழக்க வேண்டும், சரியாக படிக்காத அந்த குணத்தை நாம் இழக்க வேண்டும். தினமும் பைபிள் படிக்க வேண்டும், ஆண்டு நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டும், விலையுயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். சரியா? அது மாதிரி செய்வீங்க தானே? சரி, இன்னைக்கு உள்ள வசனத்தை நம்ம படிப்போமா? எனக்கு கூட எல்லாரும் இணைந்து சொல்லுவீங்களா? அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 46வது வசனம். சூப்பராக பாடினீங்க, நல்லா செய்கை பண்ணீங்க, அழகான ஒரு மைம் நிகழ்வை நாம் பார்த்தோம். சரி, எல்லோரும் சந்தோஷம் தானே? இப்போது இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி பற்றி சொல்ல போகிறேன். எல்லோரும் கவனமாக கவனிங்க, சரியா? ஃபஸ்ட் இன்ஃபண்ட்லேருந்து சீனியர் வரை உள்ள பிள்ளைங்க, நீங்கள் முத்துக்கள் பிக்சர்ஸை கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, முத்துக்கள் பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு சார்ட் பேப்பரில் அதை அழகாக ஒட்ட போகிறீங்க. இன்ஃபண்ட்லேருந்து சீனியர் வரை உள்ள பிள்ளைங்க முத்துக்கள் பிக்சர்ஸ் வெரைட்டியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஒரு சார்ட் பேப்பரில் அழகாக ஒட்டி நீங்கள் அதை வச்சுருக்க போகிறீங்க. இதுதான் ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி. ரெண்டாவது சூப்பர் சீனியர்லேருந்து போஸ்ட் அடல்ட் வர உள்ளவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு சொன்னால், முத்துக்களை தேடுகிற வியாபாரி அப்படின்னு சொல்கிற இந்த ஹெட்டிங் அடிப்படையில் நீங்கள் அழகாக ஒரு ஓவியத்தை ஒரு சார்ட் பேப்பரில் வரைய போகிறீங்க. சரியா? முத்துக்கள் தேடுகிற வியாபாரி இந்த தலையங்கத்தில் ஒரு ஓவியத்தை நீங்கள் சார்ட் பேப்பரில் வரைஞ்சி அதுக்கு சூப்பராக கலர் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஆக்டிவிட்டி. கடைசியாக டீச்சர்ஸ்க்கு என்ன ஆக்டிவிட்டின்னு சொன்னால், இந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரி இந்த தலையங்கத்தில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள், அந்த பாயிண்ட்ஸ் அந்த ஆன்மீக கருத்துக்களெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு கவிதையை ஒரு பக்க அளவில் எழுத போகிறீங்க. சரியா? கவிதையை ஒரு பக்க அளவில் எழுத போகிறீங்க. இதுதான் உங்களுக்குள்ள ஆக்டிவிட்டி. இந்த வாரத்தில் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போலாம் இந்த ஆக்டிவிட்டீஸை செய்யுங்க. கம்ப்ளீட் பண்ண அப்புறம் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. லாக்டவுன் முடிச்சப்புறம் உங்கள் சண்டே ஸ்கூல் செக்ரட்டரி வழியாக
பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகேயா? சரி, இனி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பு கடவுள் இறைவா, இவ்வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கின்றோம். கடவுளே, எங்கள் வாழ்வில் நாங்கள் விலை உயர்ந்த முத்தாகிய பரலோக ராஜ்யத்தினை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களிடத்திலே இருக்கின்ற தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்று சிந்தித்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே காணப்படுகின்ற தீய குணங்களாகிய பொய் பேசுதல், கெட்ட வார்த்தை பேசுதல், பிறருக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் செய்கின்ற தவறுகள், இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அனுதினமும் நாங்கள் திருமறையை கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, உம்மிடத்திலே நாங்கள் அனுதினமும் வேண்டுதல் எடுக்கின்றவர்களாக வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் தாரும். கடவுளே, எங்களுடைய நாட்டின் நிலைமையை நீர் அறிகின்றீர். விரைவிலேயே பரவி வருகின்ற இந்த கொடிய வியாதி முற்றிலுமாய் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், எங்கள் பெற்றோரை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகின்றோம் நல்ல தந்தையே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் அனைத்து ஆற்றல் விளங்குகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். Share.